லாஸ்ட் கிளாஸ்ல இமெயில் சாஃப்ட்வேர் பத்தி உங்களை எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டேன். ஸோ நீங்க பண்ணிருக்கீங்க. அதை அப்படியே வைங்க. கிளாஸ் முடிஞ்சது டாஸ்க்கா வந்து நீங்க ஒரு இமெயில் ஃபார்முலேட் பண்ற மாதிரி இருக்கும். சரி, இது வந்து ஒரு பேசிக்கலா நம்ம இதை பார்த்துருந்தோம். ஒரு 2CC BCC ஒரு இமெயில் எட்டிக் எப்படி இருக்கும், ஒரு பாடி ஆஃப் த இமெயில் எப்படி இருக்கும், ரொம்ப சிம்பிளா சிக்னேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஸோ ஒர்க் சூட் அந்த மாதிரி வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுக்குற கம்பெனிஸ்ல வந்து மைக்ரோசாஃப்ட், கூகுள், இப்போ ஜோஹோ வந்திருக்கு. ஸோ இவங்கெல்லாம் தான் ஆஃபீஸ்க்கு தேவையான அத்தனை இதையும் அவங்க கொடுக்குறாங்க, டிரைவ் மூலமா கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி மெயில் சிப் அப்படிங்கிறதுனால மெயில் சிப்ல எது வேணாலும் நீங்க பண்ணலாம். அதான் மெயில் சிப்ங்கிற ஒன் ஆஃப் த இமெயில் சாஃப்ட்வேர். ஸோ இதோட ப்ரைஸிங் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டர்டா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர். ஸோ வந்து ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்ட்டு ஒன்று கொடுக்குறாங்க. லாஸ்ட் இப்படி கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ரைஸிங் பாரு இங்க இருந்து ஆரம்பிக்கும். இவங்களுக்கு ரைட் சைட்ல தான் ஃப்ரீல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஈஸிலி கிரியேட் இமெயில் கேம்பெயின் 0 per month. நீங்க என்னென்ன இது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 per month ஆர் 500 per day. மொத்தமா நீங்க வந்து 1000 தான் அனுப்ப முடியும். அது ஒரு நாளைக்கு 500 தான் அனுப்ப முடியும். 100 ரூபா 10 நாளைக்கு அனுப்பலாம், 500 ரூபா 2 நாளைக்கு அனுப்பலாம். 1000 ஒரே நாள்ல அனுப்ப முடியாது. அந்த கண்டிஷன்ஸ் சொல்றாங்க. யூசர் வந்து ஒரு இது ஆடியன்ஸ் இதை கொடுத்துருக்காங்க. இமெயில் சப்போர்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் 30 days, பாப்அப் ஃபார்ம்ஸ், இதுல சில இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்போ 1000 கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. இதுல 385 per month, 10x கான்டாக்ட்ஸ். அதாவது 10x கான்டாக்ட்ஸ்னா இதுல வர்ற வந்து எவ்வளவு 1000 கான்டாக்ட்னா 10,000 இமெயில் அனுப்புறது. எவ்வளவு கான்டாக்ட்ஸ் அதே இப்ப 10x வச்சுக்கோங்களேன். இப்ப 500 தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மேல 500 வச்சிருக்காங்களா, அந்த 500ல 10x அப்படின்னா 5000 இமெயில்ஸ் நீங்க அனுப்பலாம் per month. 12x கான்டாக்ட், 12 into 500 6000, 15x 7500 இமெயில் நீங்க அனுப்பலாம். ஸோ மந்த்லி நீங்க 7500 இமெயில் அனுப்புனீங்கன்னா 11,500 ரூபா நீங்க ஒரு மாசம் பே பண்ண வேண்டியது. இமெயிலோட காஸ்ட் எப்படிங்கிறது பாருங்க. நம்ம வந்து ஃப்ரீயா நம்ம ஜிமெயில் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா நமக்கு அதோட இது தெரியறது இல்லை. பட் நம்ம யூஸ் பண்றது ஒரு மந்த்லி 50 இமெயில் 100 இமெயில் தான் நம்ம அனுப்புறோம். இந்த மாதிரி 7000 இமெயில் அனுப்பணும்னா 11,000, 50 வயசு அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு இமெயிலுக்கு. ஆயிரத்தி 500 இமெயில் அப்படின்னு போட்டீங்கன்னா 15,000 இமெயில் அனுப்பலாம். 10 times எவ்வளோ 750 rupees வாங்குறாங்க. 1,50,000 இமெயில்ஸ் அனுப்பலாம். 11,500 தான். இது அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதே இதுல கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே லிமிட் இருக்கு. அதனால இவ்வளவு ப்ரைஸ் ஆகுதுங்கிறக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லாகின் பண்றேங்க. பழைய லாகின் டீடைல்ஸ் யூஸ் பண்றேன். இதுதான் வந்து டேஷ்போர்ட். டேஷ்போர்டுங்கிறது என்னன்னா ஒரு பேக் எண்ட்ல நம்ம என்னென்ன நடந்திருக்கு நம்ம பாத்துக்கிறதுக்கு ஒரு லாகின் கொடுத்து அதோட ஸ்டோர் பண்ற ஒரு இடம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து என்ன சொல்லுங்கன்னா லாஸ்ட் 30 days என்ன அப்படின்னு சொல்லுது. டோட்டலா எனக்கு வந்து என்னன்னா 1830 இமெயில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இப்போ என்னோட பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா 2000 இமெயில் கான்டாக்ட்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதில் 1830 இருக்குன்னு சொல்றாங்க. கடைசியா நான் அனுப்பிச்ச இமெயில்ஸ் என்னென்னலாம் அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த இமெயில்ல ஏன் அனுப்பணும்? இப்போ நம்ம வந்து அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்றோம். SEO, சோசியல் மீடியா, கூகுள் இப்படி எல்லாம் கிரியேட் பண்றோம். இமெயில் வந்து நீங்க யாரும் பாக்குறதே இல்லை. மோஸ்ட்லி நம்மளே யூஸ் பண்றது இல்லை. அன்லஸ் ஜாபுக்கு நீங்க பாப்பீங்க. மற்றதெல்லாம் பெருசா பண்றதில்ல. ஓடிபியோ இல்ல அமேசான்ல இருந்து வந்தா வேணா நம்ம யூஸ் பண்றோம். அப்படி இருந்தா இந்த இமெயில் மார்க்கெட்டிங் இன்னும் வந்து ஒரு எனர்ஜியோட தான் இது இருந்துட்டு. கஸ்டமர் பேஸ் கூட நீங்க ஒரு டச்ல இருக்கணும் அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங் இஸ் த பெஸ்ட் ஒன். டச்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அவங்க மூலமா பிசினஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னு நான் சொல்ல வரல. அந்த எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இல்ல ப்ரீவியஸ் கஸ்டமர் கூட ஒரு டச் பேஸ்ல இருக்கிறது.
மீனிங் என்னன்னா, இப்ப நீங்க எல்லாம் இங்க படிக்கிறீங்க. நீங்க படிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாபுக்கு நீங்க போயிருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஆப்பிள் டெக்னாலஜில இருந்து ஒரு இமெயில் வருது. 2.5 வருஷம் கழிச்சு ஒண்ணு வருது. 3 வருஷம் கழிச்சு இப்படி 5 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ இல்ல 1 மந்த்துக்கு ஒரு தடவை வந்தது அப்படின்னா ஒரு மைண்ட்ல உங்களுக்கு நிக்கும். ஆப்பிள் டெக்னாலஜி நம்ம படிச்சது அப்படின்னு. நாளைக்கு நீங்க யாராச்சும் ரெஃபர் பண்ணணும்னு நினைச்சா இந்த டச் இருந்துட்டு இருக்கிறனால நீங்க யூ மே ரெஃபர் சம்மான். ஸோ கஸ்டமர் பேஸ் கூட நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நீங்க இதனால யார்கிட்ட சொல்றதுக்கு ஈஸியா. ஸோ இந்த மாதிரி இருக்கு இமெயில் மார்க்கெட்டிங் நம்மளே கம்பெனி பொறுத்தவரைக்கும் தான். இப்போ நான் திருப்பி உங்களுக்கு அனுப்பிச்சேன் இல்லை என்கொயரி கேஸ் திருப்பி அனுப்பிச்சேன்னாலும் பெரிய லீட் ஜென்ரேட் ஆகுது. புரியல, இமெயிலை பார்த்து கிளிக் பண்ணி நம்ம படிக்கலாம் அப்படின்னு வர்றவங்கள ரொம்ப கம்மி. இமெயிலே இப்போ யாருக்கு அனுப்புறோம் அப்படின்னா லீட் ஜென்ரேட் ஆனவங்களுக்கு தான் நம்ம அனுப்புறோம். லீடே போடாம இருக்கிறவங்களுக்கு நம்ம இப்போ அனுப்புறதில்ல. பழைய ஸ்டைல அப்படி அனுப்பிச்சாங்க எல்லாம் ஸ்பேம் தான் போயிட்டு இருக்கு. லீடே போடாதவங்களுக்கு அப்படின்னா ஆப்பிள் டெக்னாலஜி அவங்க கான்டாக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க படிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கா இல்லையானு நம்ம 100% தெரியாது. அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு சேலம்ல இருந்து ஒரு ராஜான்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சு நம்ம இமெயில் அனுப்புறோம்னா அந்த ராஜான்னு ஃபர்ஸ்ட் படிக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டாரு. நினைச்சிருந்தாலும் இன்னும் எத்தனை நாள் எடுத்துக்குவான்னு தெரியாது. நினைச்சிருந்தாலும் எந்த கோர்ஸ் படிக்கணும்னு தெரியாது. நினைச்சிருந்தாலும் ஆப்பிள் டெக்னாலஜி தான் படிக்கணுமா அப்படிங்கிறது தெரியாது. ஒரு சொல்லிட்டு இருந்தேன். கஸ்டமர் டச் பேஸ் அதுல போய் ஒரு பிசினஸ் நியூ பிசினஸ் நான் ஜென்ரேட் பண்ண முடியும்னா பண்ண முடியும். இப்ப நம்ம அனுப்புறதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல என்கொயரி பண்ணிருப்பாங்க. ஏதோ ஒரு கோர்ஸ் தான் என்கொயரி பண்ணிருப்போம். அவங்களுக்கு நம்ம இமெயில் அனுப்போம். யாருக்குமே இல்லாம அனுப்புறப்ப என்ன ஆகும்னா அவங்க வந்து பார்க்கவே மாட்டாங்க. இல்ல ஸ்பேம் அப்படின்னு மார்க் பண்ணிடுவாங்க. ரொம்ப பேர் ஸ்பேம் நம்ம அனுப்புற மெயிலுக்குலாம் மார்க் பண்ணாங்கன்னா நம்மளோட ரெப்புடேஷன் போயிடும். ஆன்லைன்லயும் போயிடும். ஆன்லைன்ல அப்படின்னா அந்த டொமைன் யூஸ் பண்ணி நம்ம பண்றப்ப அந்த டொமைனுக்கு ஒரு ஸ்பேம் இது வந்துடும். அதனால இப்போ நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லீட் ஜென்ரேட் பண்ணி யாரோ ஒருத்தருக்கு ஒரு 10,000 பேருக்கு அனுப்பிச்சு 2 பேர் வந்து கோர்ஸ் என்கொயரி பண்றது வந்து முதல்ல பண்ணிட்டு இருந்தோம். இப்ப யாரும் பண்றது இல்லை. அப்படி பண்ணவும் கூடாது. உங்களுக்கு யார் என்கொயரி பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் இந்த இமெயில் சாஃப்ட்வேர். நீங்க புதுசா லீட் ஜென்ரேட் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணாங்க. அதுக்கு எஸ்இஓ ஆட் இப்படிதான் போயிடும். இப்ப இதுலயே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேம்பெயின்ஸ், ஆட்டோமேஷன், ஃபார்ம்ஸ், ஆடியன்ஸ், அனாலிட்டிக்ஸ், வெப்சைட் கண்டென்ட் இதெல்லாம் நிறைய இருக்கு. இன்டெகிரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம வந்து பேசிக்கா ஒரு இமெயில் எப்படி அனுப்புறது, சிம்பிள் இமெயில், அதுல ஆட்டோமேஷன்னா என்ன அப்படிங்கறத நம்ம இந்த ரெண்டு டாபிக் நம்ம பார்க்க போறோம். இப்ப அந்த கேம்பெயின்ஸ் அப்படின்னா எல்லா இதுலயும் ஒரு கேம்பெயின் நம்ம கிரியேட் பண்றோம். எதுக்காக இந்த இமெயில், இந்த கேம்பெயின் எதுக்காக இந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தீபாவளி வருது, இல்ல வி ஆர் லான்ச்சிங் கோர்ஸ் வித் ஏஐ. போய் நம்ம எல்லா கான்டாக்ட்ஸுக்கும் போய் சேரணும் அப்படின்னா இந்த இமெயில், இந்த கேம்பெயின் பேர் வந்ததுன்னா இப்போ ஏஐ லான்ச்சிங் அப்படின்னு நம்ம போடணும். ஸோ ஏதோ ஒரு ரீசன் வேணும். இப்போ நம்ம வந்து ஒரு 1800 பேருக்கு நம்ம அனுப்ப போறோம் அப்படின்னா அந்த கேம்பெயினுக்கு ஒரு நேம் வந்து நம்ம கொடுத்தாதான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி we will add ஆடியன்ஸ். ஆடியன்ஸ்னா யாரு, யாருக்குள்ள ரீச் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ உங்களோட இந்த சேட்ல ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சேட்ல வந்து உங்களோட இமெயில் ஐடி போட்டுவிடுங்க. நான் ஜஸ்ட் ஆட் பண்றேன். இங்க நீங்க நேர்ல இருக்கவங்க அப்படியே சொல்லுங்க, நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க சேட் போட்டீங்கன்னா நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ இங்க வந்து நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. ஸோ ஆட் கான்டாக்ட்ஸ், இதுல போய் ரெண்டு ஆட் அ சிங்கிள் கான்டாக்ட் ஆர் இம்போர்ட் கான்டாக்ட்ஸ், இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சிங்கிள் கான்டாக்ட்ல ஒருத்தர் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இம்போர்ட் கான்டாக்ட்ஸ்ல எப்படிங்கிறது வில்சன் உங்களோட இமெயில் ஐடி சொல்லுங்க. டிஜிட்டல் கோட் 2025 20
This person gives me permission to email them. Update their profile. Already add contact number. Name, email ID was successfully added to your audience. 2025 audience. இப்போ import contacts. Import contactsல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். உங்களுக்கு எப்பவுமே காமிக்கணும் ஒரு எக்ஸல் ஷீட்ல பண்ணணும் இல்ல காப்பி பேஸ்ட் பண்றதுனால நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸல்ல போயிட்டு உமா அப்படிங்கிறவங்களோட email ID காப்பி email name. சௌமியா. நெக்ஸ்ட் டைம் எல்லாம் பண்றோம் கொஞ்சம் சர்ச் பண்ணிக்கோ இமெயில் ஐடியில இவ்வளவு பெருசு வேண்டியது இல்லை. டக்குன்னு ஒரு வேர்ட்ல சொன்னா எல்லாரும் எழுதுற மாதிரி அடுத்து உங்களோட சர்க்குலா சொல்லுங்க. ஆப்பிள் SA 1 2 3 பேர்ல கிரியேட் பண்ணக்கூடாது. ப்ரொஃபஷனலா வச்சுக்கணும். அடுத்த தடவை ஆப்பிள் 264 இப்ப இத வந்து நான் காப்பி பேஸ்டும் பண்ணிக்கலாம் இல்ல CSV ஸ்டோர் பண்ணி அந்த ஃபைலை இம்போர்ட் பண்றதும் பண்ணலாம். என்ன ஆப்ஷன் இருக்கு நம்ம பார்க்கலாம். இம்போர்ட் கான்டாக்ட்ஸ் இம்போர்ட் அனதர் அப்லோட் ஃபைல் காப்பி பேஸ்ட். நான் சிம்பிளான மெத்தட் காப்பி பேஸ்ட் போடுறேன். கண்டினியூ. இப்போ இந்த இடத்துல அது கொடுக்குது. நான் இதை காப்பி பண்ணி கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா நீங்க நேம் ஃபீல்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களோட நேம் அட்ரஸ் பண்ணி போறதுக்கும் நாளைக்கு இது ஈஸியா இருக்கு. நம்ம வெரிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நேம் இல்லாம வெறும் இமெயில் ஐடி இருந்தாலும் இட் வில் பி அக்செப்ட். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களாம் யார் அப்படின்னா ஆப்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். அப்டேட் எனி எக்ஸிஸ்டிங் கான்டாக்ட்ஸ் கண்டினியூ. இதெல்லாம் என்ன அப்படின்னா 2025ங்கிறதுல போறேன். இந்த வருஷத்துல இது பண்ணணும் உள்ள வந்தாங்க அப்படின்னு. என்ன கேட்குதுன்னா வில் பி இம்பார்ட்டன்ட் இமெயில் நேம்ங்கிற இது. இப்போ இந்த ஃபீல்டு வந்து தப்பா ஐடென்டிஃபை பண்ணிருக்கு. இமெயிலுக்கு பதிலாக வேற ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணா மாத்திக்கலாம். ஸ்ட்ரீட் அட்ரஸ் இருக்கும். ஆனா இங்க வந்து இமெயில் இருந்ததுன்னா நீங்க ஸ்ட்ரீட் அட்ரஸ் மாத்திக்கலாம். ஏன்னா அது கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிருக்கான்னு இது பண்றேன் சார். கண்டினியூ கரெக்டாக பண்ணிருக்கு. சப்ஸ்கிரைப் ஃபைனலைஸ். 6 கான்டாக்ட் will be imported. அது இருக்கா இல்லையான்னு நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். View new 6 contacts. நீங்க உங்களோட இதுல என்னோட இமெயில் ஐடி மோகன் டீச்சர் சர்வீசஸ் லேப் இன் கோயம்புத்தூர் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நீ இன்னும் 4 பேருக்கு இம்போர்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு மெயில் அனுப்பும். எல்லாத்துக்கும் ஒரு 4-5 பேருக்கு நீங்க இப்போ இதெல்லாமே ஆட் ஆயிடுச்சுங்களா நம்மளோட கான்டாக்ட்ஸ்ல இது வந்திருக்குன்னு சொல்லு. இப்போ நம்ம கோயிங் ஃபார் கேம்பெயின் கிரியேட் கேம்பெயின். ஸோ என்ன தீம் வச்சுக்கலாம் இன்னைக்கு 1800 பேர் இருக்காங்க நம்ம ஐடிஸ்ல ஐ மீன் கான்டாக்ட்ஸ்ல என்ன மாதிரி இமெயில் அனுப்பலாம்.
நீங்க சொல்லுங்க, நம்ம அதுக்கு சொல்லுங்க. இல்ல நம்ம டெக்னாலஜி ஓரியன்டா வச்சோம். தீபாவளி ஏன்னா ஒரு அனுப்புறதா சிம்பிளா போயிடுது. நம்ம ஒரு ஏஐ லான்ச் பண்றோம், ஏதாவது அந்த மாதிரி போடலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஏஐ போடலாம், இல்ல ப்ரோக்ராமிங் எல்லா கோர்ஸுக்கும் ஏஐ லான்ச் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நேம் கேட்கும், அதுக்கு ரெகுலர் இமெயில் ஆட்டோமேஷனா லேண்டிங் பேஜ் கேட்கும், ரெகுலர் இமெயில் டிசைன். சில இதில் பெய்ட் வெர்ஷன்ல தான் எல்லாம் இருக்கும். காமிக்கு உள்ள போனா பெய்ட் பண்ணுங்க அப்படின்னு. இது ஃப்ரீ வெர்ஷன்ல மெயில் கோயிங் டு 1870 ஃப்ரம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி ஜிமெயில வச்சுக்கிட்டேன். எந்த இமெயில் வேணாலும் நீங்க கொடுக்கலாம், வெரிஃபை பண்றதா, வெரிஃபை பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கும். கம்பெனி இமெயில் கொடுக்கறதுக்கு ஒரு ரீசன் வந்து என்னன்னா, இப்போ நான் சொன்ன ரிப்போர்ட் ஸ்பேம் அப்படிங்கிறதுல வந்து நிறைய பேர் ரிப்போர்ட் ஸ்பேம் பண்ணாங்கன்னா @appincoimbatore.com போறப்ப அந்த டொமைனும் வந்து ஸ்பேம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஜஸ்ட் யூஸ் ஜிமெயில் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறேன். ஃப்ரம் போயிட்டு சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், அது இன்ட்ரெஸ்டா இருந்தா மட்டும்தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ChatGPT. As email campaign expert, email to contacts from 2000 to 19. I'm using online courses என்ன my contacts for this latest executive and so that the contacts can for what plain email என்ன கான்டாக்ட் இந்த இமெயில் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், வெப்சைட்டை கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ மேபி என்னன்னா ஆல் கோர்சஸ் ஏதாவது வச்சிருக்கோம். ஒரு ஹோம் பேஜ் மட்டும் கொடுத்துடலாம். பெரிய ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் கேட்டுருக்கேன். Big update, AI added to all our job-oriented courses. Stay ahead of the curve, upgrade, master. இது வந்து டக்குன்னு ஒரு பார்க்கணும், இது பண்ற மாதிரி இருக்கு. பிக் அப்டேட்னா நம்ம நினைக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு இது யோசிப்பாங்க. சப்ஜெக்ட் என்ன வரும், பிக் அப்டேட் AI added to our job-oriented courses. இந்த இடத்துல எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்பிள் டெக்னாலஜி அவங்க தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி இது விட்டுட்டு உள்ள வந்து பாருங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
சப்ஜெக்ட் லைன் ரொம்ப பெருசா போக வேண்டாம்னு பார்த்தேன். சென்ட் டைம் ஸ்கெட்யூல் ஆர் சென்ட் நவ். நம்மளுக்கு சென்ட் நவ் ஆப்ஷன் தான் இருக்கு. ஸ்கெட்யூல் வந்து அப்கிரேட் பண்ணா தான் கிடைக்கும். சென்ட் நவ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப கண்டென்ட் பேசிக் லேஅவுட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து சிம்பிள் வெர்ஷனா கடைசியா கொடுத்துருக்கேன். இமெயில் பர்பஸ் அனௌன்ஸ் தான் நம்ம பண்றோம், லான்ச் பண்றோம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து சில டெம்ப்ளேட் இருக்கும். பட் ஆனா செலக்ட் பண்ணோம்னா இதாக இருக்கும். வெயிட் வெர்ஷன் பார்க்கலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச். அது எல்லாமே பெய்ட் வெர்ஷன் தான் போகும். மாறி முதல்ல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. டிஃபால்ட்டா இந்த இதுக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல எனக்கு இந்த லோகோ வேண்டாம். இதுக்கு வந்து லிங்க் ஏதாவது கொடுக்கணுமா? அப்கோர்ஸ் கண்டிப்பா வந்து www.appincoimbatore.com. ஓபன் இன் நியூ டேபா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஓபன் இன் நியூ டேப். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு இமேஜ் கேட்குறாங்க. ஸோ வி டோன்ட் ஹேவ் இமேஜ். நம்ம வந்து ஒரு டெக்ஸ்டா தான் நம்ம பண்ண போறோம். அப்போ இதுக்கு பதில் டெக்ஸ்ட்னா தெரியும், ரிமூவ் பிளாக் இதை வந்து ஆட் இங்க பேராகிராஃப். இப்போ இந்த பேராகிராஃப்ல என்ன இமெயில் அப்படிங்கிறது இங்க நம்ம பார்க்கணும். We are here to begin from 12 students AI modules. AI module, AI shaping every industry. Our course are call us at our approach this email. இதை அப்படியே நான் காப்பி பண்ணி இந்த இமெயில வந்து போகிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுக்கல, அது எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கணும்னா நம்ம ஏதோ ஒரு இதில் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கால் பண்ணிட்டு வர மாதிரி கான்டாக்ட்ஸ்ல இருந்து அப்படிங்கிறது அந்த மாதிரி பண்ணோம்னா அவங்களோட நேம் அதில் இன்க்ளூட் ஆயிடும். ஷேர் இது அது எல்லாத்துக்கும் அனுப்பிச்ச மாதிரி ஆகிடும். இது மோஸ்ட்லி இண்டிவிஜுவலா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு மட்டும் தான் இந்த இமெயில் வருதுன்னா தான் அவங்க கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இவன் பொதுவா எல்லாத்துக்கும் அனுப்புறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுவாங்க. அதனால எவ்ரி ஒன்ங்கிறது வேணும். நான் என்ன யோசிச்சேன்னா இமெயில இருந்தே நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணிக்க மாட்டாங்க, அங்க இருந்தே அந்த நேம் எடுத்துட்டு வரும். எந்த இமெயிலுக்கு எந்த நேம் அப்படிங்கிறத எடுத்துட்டு வரும். ஏதாவது அந்த அவங்களோட இதை கொடுக்கும். இது வந்து கொடுத்தாங்க. கலர் பேக்ரவுண்ட் ஏதாவது வேணுமா?
இந்த மாதிரி கிரே, சரி ஏதோ ஒரு கலர் கிரே கலர் லைட் லிங்க் ஏதாவது போயிடுச்சு. அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல அந்த ஹைப்பர் லிங்க் அதை யூஸ் பண்ணி நம்ம லிங்க் ஆர்டர் இப்ப இதுல கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? நிறைய பெரிய கம்பெனில போனீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டர்ஸ் தனியா இருப்பாங்க. அவங்களாம் வந்து நிறைய கோடிங் பேசிக்ஸ் தான், HTML கோடிங் எல்லாம் பண்ணி அவங்களே ஒரு டெம்ப்ளேட் டிசைன்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஒண்ணு வந்து மெயில் சிம் நம்ம டெம்ப்ளேட் கொடுக்கும், பிளாக் 1 பிளாக் 2 மேல 2 கட்டமா பிரிங்க, கீழே பெருசா கொண்டு வாங்க. நம்மளுக்கு ஓனா எப்படி வேணுமோ அது மாதிரி பண்றதெல்லாம் கோடிங்லயே பண்ணிடலாம். இந்த மாதிரி கோடை எழுதி தெரிஞ்சதுன்னா நீங்க இங்க வந்து கோடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல போல்டு வரணும், எந்த இடத்துல பேராகிராஃப் ஆரம்பிக்கணும், ஸ்டைல் இது எப்படி, இது எல்லாமே இப்போ கோடா இருக்கு. அது தெரிஞ்சதுன்னா நீங்களே கோட் எழுதலாம். HTML கோட் பெரிய கம்பெனிஸ்ல எழுதுறாங்க. ஏன்னா டெம்ப்ளேட்லாம் வந்து அவங்களோட கிரியேட்டிவிட்டியில அவங்களே பண்ணுவாங்க. வேற ஏதாவது நம்ம போடுறோமா? பட்டன் ஏதாவது வைக்கணுமா? இது வந்து மறுபடியும் ஏதாவது வேணா நம்ம போடுறோம். எது வேணாலும் அப்படி டிராக் அண்ட் டிராப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் பண்ணிட்டோம்னா நம்ம பண்ணலாம். இமேஜ் பண்ணாதனால பண்ணல. இங்க இதான் ரைட் யுவர் ஓன் HTML. அது நீங்க தெரிஞ்சதுன்னா டிசைனுக்கோ எதுக்கானாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எவ்வளவு ஒரு சிம்பிள் இமேஜை நான் பண்ணிட்டேன். You can see the preview. Close. இந்த டெஸ்ட் வேணா டெஸ்ட் அனுப்பிச்சிக்கலாம். ஏதோ ஒரு இமெயில் ஐடிக்கு 2க்கு டெஸ்ட் அனுப்பலாம். நான் என்ன பண்ணேன்னா சென்ட் இமெயில் என்ன சொல்லிடுறேன். இப்போ சரி, இப்போ அதனாலதான் உங்களோட இமெயில் ஐடி ஆட் பண்ணிருக்கேன். ஒரு இமெயில் இஸ் சென்டிங். எல்லாரும் வந்திருக்கான்னு பாருங்க, உங்களோட இமெயில்லாம் வந்திருக்கான்னு பாருங்க. வந்துருச்சுங்க சார். வந்துருச்சு. ஓகே, ஒருத்தருக்கு வந்திருக்கு. எனக்கும் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் வந்துருச்சு. ஸோ இதுல என்னென்னலாம் நம்மளால கிளிக் பண்ண முடியும்? 1800 பேருக்கு போயிருக்கு. உங்களுக்குள்ள எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி எப்படி நம்ம கிரியேட் பண்ணா மொபைல் வியூல எப்படி வந்திருக்குல்ல பார்த்துக்கோங்க. சும்மா லோகோ கிளிக் பண்ணி பாக்குறேன். ஓ, இது ஆப்பிள் டெக்னாலஜி ஹோம் பேஜுக்கு போகுது. appincoimbatore.com லிங்க் இருக்கு. லோ ரைட்ல இருக்கு, போக மாட்டேங்குது. வேற யாராச்சும் கிளிக் பண்ணி பாத்தீங்களா? கிளிக் பண்ணி பாத்தீங்க, இமெயில் படிச்சு பாருங்க. ஆன்லைன்ல எல்லாரும் பாருங்க, கிளிக்கோ இல்ல இமெயிலோ படிச்சு பாருங்க. வரலீங்களா ஒன்றும்? WILVI
பார்க்கலாம் யார் போயிருக்கு போகல அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். என்ன பண்ணணும் அகைன் கோயிங் டு கேம்பெயின். இப்போ லிஸ்ட்ல காமிக்கும் எப்ப அனுப்பிச்சிருக்கோம் என்ன அப்படிங்கிறது. அன்னோன் பர்சன்ஸ்னா நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அவங்கள. ஒவ்வொரு டைம் இல்ல, நீங்க இவ்வளவுதான் உங்களோட இமெயில் லிஸ்ட் அப்படின்னா நீங்க ஒரே டைம்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். 2000 இமெயில் தான் அலவுட் அப்படின்னா 2000 இமெயில ஒரே தடவை நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். காப்பி எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. நீங்க கேம்பெயின் மட்டும் இப்ப கிரியேட் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா சென்ட்னு போனா அவங்க எல்லாருக்குமே போயிடும். நான் வந்து ஆல்ரெடி 1800 பேர் இருந்தா உங்களே 6 பேர்த்த ஆட் பண்ணிருக்காரு. புதுசா ஆட் பண்றவங்க ஆட் பண்ணணும். மற்றோட 1800 ஆமா ஆமா ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறப்போ இல்லை ஸ்டார்டிங்ல ஒரு 1000 பேர் அப்படி எல்லாம் நம்ம என்கொயரிஸா வந்தவங்க ஆட் ரன் பண்றப்போ வர்றவங்க அவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். இப்போ என்ன 2000 அலோடு. இப்போ நம்ம புது இதில் லீட்ஸ்ல வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணணும்னா பழசெல்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணணும். அது ஒரு நாள் கொஞ்சம் கிளீன் அப் பண்ணோம்னா புதுசு கொஞ்சம் பேர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பாருங்க, இந்த கேம்பெயினை கிளிக் பண்றேன். இதான் நம்ம அனுப்பிச்சது. வியூ ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல நீங்க வந்து ரிப்போர்ட்ஸ் நீங்க வந்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் வந்து பார்க்கலாம். வியூ ரிப்போர்ட் அப்படின்னு ஓபன் ரேட் அப்படின்னு போட்டு 1.1%. அதாவது 100க்கு ஒருத்தங்க இது வரைக்கும் ஓபன் பண்ணியிருக்காங்க. நம்ம 2000 கான்டாக்ட்ஸ் பக்கத்துல வச்சிருக்கோம். அப்ப 20 பேர் பக்கம் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து 19 ஓபன் வருது. கிளிக் ரேட் 0% வருது. பவுன்ஸ் ரேட் 58 பவுன்ஸ் அப்படின்னு. அன்சப்ஸ்கிரைப் யாரு இல்லைன்னு சொல்லுது. இப்ப பவுன்ஸ்னு பார்ப்போம். 58 யாரு யாருக்கெல்லாம் அந்த இமெயில் போயிட்டு டெலிவரி ஆகாம வந்துருச்சு. எஸ்கேசி டிகேசி இதெல்லாம் என்னன்னா காலேஜோட ஐடி. அவங்க காலேஜ் விட்டு வெளியில் போயிருப்பாங்க. இந்த ஐடி எல்லாம் அவங்க டெலீட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ முடிஞ்சதுன்னா இது எல்லாத்தையும் அதை செலக்ட் பண்ற ஆப்ஷன் வரல, செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். ஒவ்வொரு நாள் தான் போய் டெலீட் பண்ண முடியும். ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு இமெயில் ஸ்பேஸ் ஃப்ரீயாக வேற புதுசா ஒரு 50 பேர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆடியன்ஸ்ல ஒரு கிளீன் அப் செஷன் இருக்குது. அந்த கேம்பெயின்ல இருந்து அன்பவுன்ஸ் ஆனது எல்லாமே நம்ம போய் பார்க்கலாம். அது யாரோத்துக்கு நான் கொடுக்குறேன் ஒருத்தருக்கு. இப்போ இதுல போயிட்டு வியூ ரிப்போர்ட்ல இருந்தோம். அப்படிங்கிற போக போக கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். மேக்ஸிமம் ஒரு நாள் 2 நாள் அதுக்கு மேல அப்புறம் யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. 57 பவுன்ஸ் இதெல்லாம் காப்பி. இப்ப யார் யார் ஓபன் பண்ணிருக்காங்க 21 or 25 சொல்றது. குரு சுப்பிரமணியம், கேஎல்யூ, சர்வண்ண, சந்தியா, ஏபி, இவங்க ஆஷிபா, ஷர்மிளா, மோகன், உமா, தினேஷ், சௌமியா உங்களுக்கு வரலையா? என்ன இமெயில் ஐடி? போடுங்க. இதுல வரல. 2000 வில்சனுக்கு வரல. ப்ரொமோஷன்ஸ்ல இதுல எல்லாம் பாருங்க. அவரு ப்ரொமோஷன்ஸ் வேற இல்லையா? ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்துலயும் பாருங்க.
இப்ப இவரோட லிஸ்ட் காமிக்கிறது பார்க்கலாம். போயிட்டு இது ஓபன்ஸ் எல்லாருமே போட்டு வந்திருக்காங்க. அடுத்தது இங்கே போயிடலாம், அனலிட்டிக்ஸே போயிடலாம். ஈஸியாக அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஓப்பன் இது மாதிரி கொடுத்துருவாங்க. 20 ஹவர் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட், எத்தனை பேர் இதை ஓபன் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரா நம்மளுக்கு இந்த லிங்க் எத்தனை பேர், இப்ப இதுல வந்து 2 இருக்கு. HTTP கொடுத்தோமா, கொடுத்துருக்கோம். இந்த லிங்க்ல போகும். Your peers average performance 49, நம்மளோட வந்து 22.5 சொல்லுவாங்க. Your use subject line helper to try open rates. அவங்களே வந்து இதுக்கு ஒரு chat GPT மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. Try location by opens. October 9. Romania. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, உங்களோட இமெயிலோட ரேட் பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு 2000 பேருக்கு அனுப்பிச்சோம், 1000 பேருக்கு அனுப்புறோம்னா 1.4% ஓப்பன்ல இருக்கு. இது வந்து எவ்வளவு தூரம் போகுது அப்படின்ட்டு டிபெண்ட்ஸ் ஆன் கேம்பெயின்ஸ் தான். அந்த சப்ஜெக்ட் லைன் எல்லாமே மேட்டர்ஸ், எந்த டேல அனுப்புறோம், ஓகேவா, அது எல்லாமே முக்கியம். ஜூன் இன்டர்ன்ஷிப்னு ஒன்று அனுப்பிச்சிருந்தேன். 13.97 ஓப்பன் ரேட், அதாவது 250 பேர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, 18 கிளிக்ஸ். அதுக்கு முன்னாடி 14%. இந்த 14 to 15% நம்மளுக்கு பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே யாரும் பண்றது. இந்த 14 to 15 ஏன் பண்றாங்கன்னா, பிகாஸ் ஏதோ ஒரு டைம்ல நம்மளோட என்கொயரி பண்ணவங்க அன்னோன் பர்சன் அனுப்பிச்சோம்னா 1% கூட வராது. அதாவது வெளியில டேட்டாபேஸ் விலைக்கு வாங்கி அனுப்புறவங்க தான் இருக்காங்க. இப்போ பிக் பஜார் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். அந்த டேட்டாபேஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அதை நம்ம அனுப்பிச்சோன்னா கோர்ஸுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது. அந்த ஆடியன்ஸ் வேற, இந்த ஆடியன்ஸ் வேற. அதனால அன்னோனுக்கு அனுப்பக்கூடாது. இந்த ரிப்போர்ட்ல நம்ம பார்க்கறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம இமெயில் கேம்பெயின் நல்லா போயிருக்கா, சக்சஸ் ஆயிருக்கா, என்ன அப்படிங்கிறது, எத்தனை லிங்க் அவங்க கிளிக் பண்றாங்க, இதெல்லாம் ஏன்னா ஒரு இமெயில படிக்க முடியாது. நிறைய இமெயில் அனுப்பிச்சிட்டே இருந்தீங்கன்னா, இப்ப அமேசான்ல அதான் ஏதோ ஒன்று அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. அது எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் டெலிட் பண்றாங்க, படிக்காம, எல்லாமே தெரிஞ்சாலும் they still want to be in touch with us. அதான் மெயின். ஃபினான்ஷியல் ஓடிபி அதெல்லாம் வேற, அது எப்படி இருந்தாலும் ஓபன் பண்ணிட்டா ஓடிபி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா. அது இல்லாம ப்ரொமோஷனல் மெசேஜ்ல 15% நம்மளது இருக்கு ஆவரேஜ். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 49 சொல்றாங்க, நம்ம 22%ங்கிறாங்க. ஏதோ ஒரு கணக்குல ஓப்பனிங் வச்சு சொல்ல ஓவரால் பர்ஃபார்மன்ஸ். பட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் 50% வரைக்கும் பண்றாங்க.
நம்ம இமெயில் மார்க்கெட்டிங் நம்ம பண்றது இல்லையா ஆக்சுவலா. சும்மா இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறப்ப தான் எல்லாத்துக்கும் ஒன்று அனுப்புறோம். நம்ம அது பெரிய டச் வச்சுக்கிறது இல்லை. 2007 ஏன்னா நம்ம வந்து இமீடியட் பிசினஸ் பார்க்குறோம். இதுதான் பிரச்சனை. நீங்க அந்த பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான் இமீடியட் பிசினஸ் பார்க்காம அந்த பிராண்ட் நேம்காக அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாம் அதில் அனுப்பிச்சா என்ன யூஸ்? லீடு வரலையா, அப்புறம் எதுக்கு அனுப்புறது? அப்படி திங்கிங் போய் சின்ன கம்பெனிஸ் எல்லாம். அதனால சின்ன கம்பெனிஸ் யாரும் பெரிய மார்க்கெட்டிங் பண்றது இல்லை. சைக்கலாஜிக்கலா அதான் நம்ம எடுத்தோடனே வில் கோ ஃபார் லீட்ஸ். நம்ம மார்க்கெட்டிங் என்ன அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அது மூலமா தான் நம்ம லீட் ஜெனரேட் பண்ணணும்னு நம்ம சொல்லி தரோம். ஆனா நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம போறப்ப டைரக்டா லீடுக்கு தான் போகும். சின்ன கம்பெனிஸ் எல்லாம் அதான் பண்றாங்க. அப்ப யார் அதை ஃபாலோ பண்றாங்கன்னா பெரிய கம்பெனிஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. இப்போ வந்து இவங்க ஃபார்ம்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நீங்க வெப்சைட்ல இருந்து டைரக்டா மெயில் சிம்பே ஒரு ஃபார்ம் தரோம். அந்த என்கொயரி ஃபார்ம் வந்து இவங்க கொடுக்குற ஃபார்மை நீங்க வெப்சைட்ல அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மெயில் போற மாதிரி ட்ரிகர் இங்க இருந்து. இப்போ நம்ம இதுலேயே நீங்க ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க, வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மெயில் ஒன்று போகும், அக்னாலஜ்மெண்ட் மெயில் மாதிரி ஒன்று அனுப்பும். ஸோ அந்த சர்வீஸையும் இவனும் தர்றாங்க. ஸோ அதனாலதான் வெப்சைட்டோட இன்டெகிரேஷன்ஸ் எல்லாமே அவங்க சொல்றாங்க. பட் நம்ம வேர்ட்பிரஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றப்ப அதுலயே உள்ள நம்மளுக்கு அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் தர்றதுனால இந்த வெளியில போய் நம்ம யூஸ் பண்றது இல்லை. அதுலயே இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துறாங்க. இது எங்க பெருசா யூஸ் பண்றாங்கன்னா சிஆர்எம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி இதுல போய் நம்ம ஆப் எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு அவங்க சொல்றாங்க. நான் சிஆர்எம் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிருக்கேன் ஜோகோ அப்படின்னா ஜோகோ சிஆர்எம்ல மெயில் சிப் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஜோகோல இருந்து யாராருக்கெல்லாம் மெயில் போகணுமோ மெயில் சிப் போகணுமா மெயில் போகும். இப்போ தேர்ட் பார்ட்டி மெயில் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அமேசான் வந்து ஒரு இடத்துல வச்சிருப்போம் மெயில் டேட்டாஸ் எல்லாம். எந்த ப்ராடக்ட்டுக்கு அனுப்பணும்னா அந்த ப்ராடக்ட்டை தட்டி விட்டு செலக்ட் பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் மெயில் போகும். அபண்டன்ட் ப்ராடக்ட் மட்டும் மெயில் அனுப்பணும். யாரெல்லாம் ஆட் டு கார்ட் போட்டுட்டு பேமெண்ட் பண்ணாம போனாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு மெயில் அனுப்பணும், அது போகும். ப்ராடக்ட் வைஸ் போகும். அது எல்லாமே அவன் சிஆர்எம்ல இருந்து இமெயில கனெக்ட் பண்ணி வச்சிருப்பான். இதான் வந்து ஜென்ரலா நம்ம ஒரு மெயில் அனுப்புறது. நீங்க இப்ப எல்லாமே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. நீங்களும் திங்க் பண்ணிட்டு என்னோட ஐடி ஆட் பண்ணிட்டு பிளஸ் இன்னொரு 4-5 ஐடி நீங்க ஏதாவது ஆட் பண்ணிட்டு அனுப்பிச்சு பாருங்க. அனுப்பிச்சுட்டு அந்த ரிப்போர்ட்ல பாருங்க. 5 விதம் இருக்குனாலும் ரிப்போர்ட்ல சும்மா பாருங்க. என்னென்னலாம் டச் ஆகுது, எது கிளிக் ஆகுது என்ன. அப்ப நீங்க எல்லா ஃபெசிலிட்டியோட அனுப்புங்க. லிங்கை கிளிக் பண்ற மாதிரியோ இல்ல அனுப்புங்க. இப்போ இமெயில் கண்டென்ட்லாம் டெஸ்ட் மாதிரி போட்டுறாதீங்க. ரியலாவே வந்து சாட் ஜிபிடில போட்டு மெயில் கண்டென்ட்ல எடுத்து போடுங்க. இமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க ரெஸ்யூம் போடுறப்ப ஐ கிரியேட்டட் அன் அக்கௌண்ட் அண்ட் இமெயில் இதெல்லாம் வந்து இருக்கணும். இமெயில் மார்க்கெட்டிங் கிரியேட்டட் அன் அக்கௌண்ட் அண்ட் தென் சென்ட் அ மெயில். எவ்வளோ பேர் போடணும்? சென்ட் அ மெயில். அப்போ இமெயில் மார்க்கெட்டிங் தெரியும். ஆமா சார் நான் போய் பிரேவோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் மெயில் சிம்பிள் பண்ணேன், அது எங்களோட ஃபோன் நம்பர் கேட்டுச்சு, அது மாதிரி கனெக்ட் ஆகல, திருப்பி இதுதான் சொல்லணும். எடுத்துருமே நான் எல்லாம் பண்ணிட்டேங்கிறத விட நான் பண்ணி தப்பாகி திருப்பி பண்ணேன்னா ரொம்ப ரெஸ்பெக்டபுள் இன்டர்வியூஸ்ல. ஸோ இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து ஒரு ஆட்டோமேஷன்னா என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்ப்போம்.